தங்கம், வெள்ளி இல்லனா நிலம் 2026ல உங்க பணத்தை எங்க முதலீடு செஞ்சா நல்ல லாபம் பார்க்க முடியும்? நம்மள பலருக்கும் இந்த குழப்பம் இருக்கும். வாங்க இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான விடையை இன்னைக்கு கண்டுபிடிப்போம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்ணை நம்பினவனும் பொண்ணை நம்பினவனும் கெட்டு போனதா சரித்திரம் இல்லைன்னு. அதாவது நிலமும் தங்கமும் தான் எப்பவுமே பாதுகாப்பான முதலீடுங்கிறது நம்ம முன்னோர்களோட நம்பிக்கை. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இந்த 2026லயும் இதே பழமொழி ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல இது இன்னும் உண்மையா இருக்கா? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில கண்டுபிடிக்க நம்ம சென்னை சேர்ந்த 2 நண்பர்களை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். ஒருத்தர் ரமேஷ், இன்னொருத்தர் சுரேஷ். 2 பேரோட பாதையும் வேற, பயணமும் வேற. பாருங்க, ஒரு பக்கம் ரமேஷ், அவர்கிட்ட இருக்கிறது 2 லட்சம் ரூபாய் சேமிப்பு. அவரோட ஒரே குறிக்கோள் அந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் நம்ம சுரேஷ், அவர்கிட்ட 30 லட்சம் ரூபாய் இருக்கு. அவரோட இலக்கு பணத்தை பல மடங்கா பெருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இவங்க 2 பேருக்கும் ஒரே முதலீட்டு திட்டம் செட் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. சரி, முதல்ல ரமேஷ் மாதிரி கம்மியான பட்ஜெட்ல பணத்துக்கு பாதுகாப்பு தேடுறவங்களுக்கு என்ன ஆப்ஷன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் தங்கம், வெள்ளி மாதிரியான உலோகங்கள் தான். உலோகங்கள்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது தங்கம் தான் இல்லையா? அது ஒரு முதலீடு என்பதை தாண்டி நம்ம கலாச்சாரத்தோட ஒரு அங்கமா இருக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம். இந்த சார்ட்டை பாருங்களேன். 2 வருஷத்துல தங்கம் 64,000 ரூபாயிலிருந்து 94,000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. அடேங்கப்பா, உங்க முதலீடுல கிட்டத்தட்ட 50% வளர்ச்சி. ஆனா தங்கத்தோட உண்மையான சூப்பர் பவரே வேற. அதுதான் அதோட லிக்விடிட்டி. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு திடீர்னு ஒரு அவசரத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னா, உங்க கையில இருக்கிற தங்கத்தை ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி உடனே பணமா மாத்திக்க முடியும். இப்போ கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். தங்கத்தோட தம்பினே சொல்லலாம். ஆனா இப்ப அவன்தான் உண்மையான ஹீரோ. அது யாருன்னு பாக்குறீங்களா? நம்ம வெள்ளி தான். ஏன் வெள்ளிய ஹீரோன்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? 2025ல மட்டும் வெள்ளி கொடுத்த ரிட்டர்ன் எவ்வளவு தெரியுமா? தலை சுத்திடும். 167%. தங்கத்தை விட 2 மடங்குக்கும் மேல லாபம். எப்படி இவ்ளோ பெரிய வளர்ச்சி? அதுக்கு காரணம் நம்மள சுத்தி இருக்கிற டெக்னாலஜி தான். இன்னைக்கு நாம பயன்படுத்துற எலக்ட்ரிக் கார், சோலார் பேனல், ஏன் நம்ம ஃபோன் வரைக்கும் எல்லாத்துலயும் வெள்ளியோட தேவை ரொம்ப அதிகமாயிடுச்சு. டிமாண்ட் ஏறுது, ஆனா சப்ளை கம்மியா இருக்கு. அதனால தான் விலை ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. அப்போ ரமேஷுக்கு நம்மளோட சிம்பிள் அட்வைஸ் என்ன? உங்ககிட்ட இருக்கிற 2 லட்சத்துல 70% தங்கத்துல போட்டு உங்க பணத்தை பத்திரமா பூட்டி வச்சிடுங்க. மீதி 30% வெள்ளியில முதலீடு செஞ்சு உங்க பணம் வளர்றத வேடிக்கை பாருங்க. இதுதான் ஒரு ஸ்மார்ட் மிக்ஸ். ஓகே, ரமேஷோட கதை முடிஞ்சது. இப்போ சுரேஷ் பக்கம் வருவோம். பெரிய தொகையை வச்சு பெரிய அளவுல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன வழி? அவங்களுக்கான ஒரே வழி ரியல் எஸ்டேட், அதாவது நிலம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிலம்ங்கிறது வெறும் மண் இல்ல. அது ஒரு பணத்தை அள்ளி தர்ற அமுத சுரபி மாதிரி. சரியான இடத்துல முதலீடு செஞ்சா உங்க பணத்தை பல மடங்கா பெருக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் சென்னையை எடுத்துப்போமே. போன வருஷம் மட்டும் சராசரியா 16% விலை ஏறி இருக்கு. அதுலயும் கூடுவாஞ்சேரி, OMR மாதிரியான ஹாட்ஸ்பாட்ல முதலீடு செஞ்சிருந்தா உங்க பணம் வருஷத்துக்கு 10-12% வரைக்கும் வளர்ந்துருக்கும். ஆனா இருங்க, எல்லாத்துலயும் ஒரு சின்ன பட் இருக்குமே. இங்கேயும் அது உண்டு. இந்த தங்க சுரங்கத்துல சில ஆபத்தான பொறிகளும் இருக்கு. அதையும் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல 2 பெரிய சிக்கல் இருக்கு. ஒன்னு, தங்கத்தை விக்கிற மாதிரி இது அவசரத்துக்கு உடனே பணமாக்க முடியாது. சில சமயம் மாசக்கணக்கில் கூட ஆகலாம். 2வது, வாடகை வருமானத்தை நம்பவே முடியாது. சென்னையில வெறும் 2-3% தான் கிடைக்கும். அதனால நிலத்தை அதோட விலை ஏறுறதுக்காக வாங்குங்க, வாடகைக்காக இல்ல. சரி, இப்போ தங்கம், வெள்ளி, நிலம் இது எல்லாத்தையும் பத்தி பார்த்துட்டோம். வாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கான ஒரு ஃபைனல் பிளான, ஒரு ஸ்மார்ட் முதலீட்டு திட்டத்தை இப்போ உருவாக்குவோம். இந்த டேபிள் தான் நம்மளோட சீட் ஷீட். நல்லா பாருங்க, தங்கம் வெள்ளியில குறைஞ்ச முதலீட்டுல ஆரம்பிக்கலாம். வருமானம் வெள்ளியில அதிகம், ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அதிகம். விலை வேகமா ஏறுற மாதிரி இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. நிலம் ஒரு நடுத்தர ரிஸ்க், நல்ல வருமானம் தரும், ஆனா பணமாக்க கொஞ்சம் லேட் ஆகும். உங்க தேவை என்னவோ அதுக்கேத்த மாதிரி நீங்களே முடிவு பண்ணுங்க. அப்போ ஃபைனலா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ரொம்ப சிம்பிள். 3 ரூல்ஸ் தான். 1, உங்ககிட்ட 5 லட்சத்துக்கும் கம்மியா பணம் இருந்தா
தங்கம் மற்றும் கொஞ்சம் வெள்ளியில முதலீடு பண்ணுங்க. 2 20 லட்சத்துக்கு மேல இருந்தா நல்லா வளர்ந்து வர்ற பகுதியில நிலம் வாங்குங்க. 3 இதுதான் ரொம்ப முக்கியம், உங்க மொத்த சொத்துல எப்பமே 20% தங்கமா வச்சுக்கோங்க. அதுதான் உங்க அவசர கால நண்பன். சரி, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஆனா அடுத்த பகுதியில நாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை தோண்ட போறோம். ஒருவேளை நீங்க அங்கீகரிக்கப்படாத, அதாவது அன்அப்ரூவ்ட் பிளாட் வாங்கிட்டா என்ன ஆகும், என்னென்ன சட்ட சிக்கல்கள் வரும், இத பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்க முதலீட்டை சரியா திட்டமிடுங்க. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?